வணக்கம் டியர் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350 இந்த பைக்கு பற்றி தான் வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு க்ரூசர் செக்மெண்ட் 350cc ஏர் கூல்டு பைக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீட்டியார் 350ங்கிறது உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி தண்டர்பர்ட் எக்ஸ்னு ஒரு மாடல் இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்டு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே புது இன்ஜின் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது புது பிளாட்ஃபார்ம் அஸ் வெல். ஸோ இது வைப்ரேஷன் ஃப்ரீ இன்ஜின். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் அது ஒரு சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் வைப்ரேஷன் இதில் கம்ப்ளீட்லி வைப்ரேஷன் ஃப்ரீ. அண்ட் இதில் மீட்டியாரில் 3 வேரியண்ட் வருது: ஃபயர் பால், ஸ்டெல்லர் அண்ட் சூப்பர்னோவா. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 2.16 lakh வரைக்கும் இது ப்ரைஸ் வேரி ஆகுது. வாங்க இதோட இப்போ ஒரு சினிமேட்டிக் வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டியார் 350 பார்த்தீங்கன்னா நார்மல் ராயல் என்ஃபீல்டு வரதுமாரி சிங்கிள் சிலிண்டர் 350cc ஏர் கூல்டு இன்ஜின். அண்ட் இது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். அண்ட் இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் 20.2 bhp ஹார்ஸ் பவரும் 27 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதில் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூவல் சேனல் ABS. அண்ட் இதில் சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் இன்ஜின் கில் இருக்குது. அண்ட் ரெண்டுமே டயருமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் வருது வித் அலாய் வீல். இதில் லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டெயில் லேம்ப் மட்டும் தான் LED கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட் லேம்பில் உங்களுக்கு DRL மட்டும் தான் LED. அண்ட் அதர் எல்லாமே ஹாலஜன் லேம்ப். அண்ட் உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே டியூவல் கிளஸ்டர் இதில் வருது. ஒன்று அனலாக் அண்ட் டிஜிட்டலில் வருது. அண்ட் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters. அண்ட் மைலேஜ் 35 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் ரேஞ்ச் 500 kilometers வரும். அண்ட் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் இப்போ ராயல் என்ஃபீல்டில் புதுசாக ட்ரிப்பர் நேவிகேஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் GPS உங்களோட டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதில் சுவிட்சஸ் கியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோ பீம், ஹை பீம், பாஸ் எல்லாமே ஒரே இன்டகிரேட்டட் சுவிட்சில் மாற்றிருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு இண்டிகேட்டர் சுவிட்சஸ் அண்ட் அதுக்கு கீழே ஹார்ன் எல்லாமே வருது. உங்களுக்கு சுவிட்சஸ் குவாலிட்டியெல்லாம் ஓகே டீசெண்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்டார்ட் அந்த பட்டன் கூட இதே போல் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க ஒரே இதில். ஸோ பாருங்கள். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பைக் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இது அஃபிஷியலாக ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்டில் இருக்காது. ஸோ இது நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட ஓன் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் பண்ணும்போது உங்கள் நேம் இந்தமாரி ஒரு ஸ்டிக்கரில் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பைக்கில். ஸோ இந்த நம்ம ஃப்ரெண்டு அதுமாரி தான் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் வேணும்னு. ஸோ அதனால் அவங்க நேமோட வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஏதாவது ஒரு பைக் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், வாக் அரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.